குடுக்குறியா இல்லையா? காசு இல்லையா? ஏய் குடுறேனா? கஞ்சி காசுறதுக்கே காசு இல்ல, நான் குடிக்கிறது காசு கேக்குறியே. நான் சம்பாதிச்ச காசு. கஞ்சி கஞ்சி. குடி குடு. ஏய் எங்க? எதுக்குறல? குடுறியா? ஏய் போடா. எதுக்கு முன்னாடி போய் இப்படி அடிச்சிட்டு இருக்க? நல்லா கேளுங்க முதலாளி. சம்பாதிக்கிற காசு எல்லாம் கூத்தியா வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு குடிக்கிறதுக்கு காசு இல்லன்னு நகையை கொடு நட்டை கொடுன்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஏண்டா உன் தெம்புக்கு நீ சம்பாதிக்கிற லட்சணத்துக்கு கூத்தியா கொடுக்குதா? ஒழுங்கா அதோட குடும்பம் நடத்த வேண்டியதாடா? முதலாளி என் குடும்ப பிரச்சனை நீங்க தலைவலி முதலாளி. எதிரா குடும்பம் பிரச்சனை? அடிக்காதீங்க முதலாளி. ஐயோ முதலாளி அடிக்காதீங்க. ஐயோ செய்ய மாட்டேங்குமே. டேய் அடுத்தவன் சந்தோஷத்துல தாண்டா ஒருத்தன் தலையிடக்கூடாது. ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தது ஆண்டவனா இருந்தா கூட அவனையும் கேட்கறவன் தாண்டா அந்த துரைச்சாமி. ஒழுங்கா இந்த பாருமா, இனிமேதான் வம்பு தும்பு செஞ்சானா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். வரேன். அஜக்தா, என் அன்பே குஜலகுமாரி, இதுவரைக்கும் நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? இல்ல. ஏ இல்ல, அப்படி இல்லன்னா நான் உன்னையே காதலிக்கலாம் இருக்காதா? யோ, எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியல? அவன் கிடக்குறான் தடிமாட்டு பைய. அதாவது கடந்த 25 வருஷமா இதுவரைக்கும் நான் யாரையுமே காதலிச்சதில்ல. அப்படிப்பட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னா உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்க நீயே யோசனை பண்ணிக்க. வா, ஏதா இருந்தாலும் உட்கார்ந்து பேசலாம். ஐயோ ஐயோ ஐயோ, கால்ல போட்டா கத்தாம பாட்டாப்புல போடுவாங்க. வாப்ல உட்கார்ந்து பேசுவா. ஐயோ நான் ஒண்ணு பண்ணல, வாசுப்பா வாயா கூட. வந்துட்டேன் தாயி. சத்தியமா ஒண்ணு பண்ண மாட்டேன் வாப்ல. என்ன நடந்தது? என்ன நடந்தது? டேய், திருவிழா கூட்டத்துல யாரோ ஒருத்தன் பாட்டியை காலமிச்சதுக்காக 15 பேரை ஓட ஓட வெட்டின பரம்பரை எங்க பரம்பரை. அப்பேற்பட்ட பரம்பரையில வந்த என் தங்கச்சியை கையை பிடிச்சு இழுத்துட்டியா? உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஆஹா, நண்பங்க பேச்ச கேட்டு நாசமாயிட்டவே. ஆள்கிட்ட தப்பிச்சாலும் அருவாட்ட தப்பிக்க முடியாது சொல்லுவாங்களே. இவன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி வைத்தியமா நடிச்சிட வேண்டியதான். உன் தங்கச்சி கையை நான் பிடிச்சிருக்கிறது, உன் கையை பிடிச்சிருப்பேன், உங்க அக்கா கையை பிடிச்சிருப்பேன், இந்த இவன் கையை பிடிச்சிருப்பேன், பொம்பளை கையை பிடிச்சிருப்பேன், இந்த பிள்ளை கட்டி பிடிச்சி யாரா கேப்பா? இவனை கூட ஜக்கம்மா ஜக்கம்மா. அட பாவி, அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே. பைத்தியமா? அருவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டானே. இப்ப நான் உன்னை வெட்ட மாட்டேன். ஏன்னா இப்ப நான் உன்னை வெட்டினா உனக்கு காரணம் புரியாது. ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு என் தங்கச்சியை பிடிச்ச கைய வெட்டாம விட மாட்டேன். பாவனி வாங்க நண்பங்களா, நல்ல யோசனை கொடுத்தீங்கடா. அவ கைய பிடிச்சா எனக்கு கல்யாணம் நடக்கும் சொன்னீங்கடா. இப்ப அவ கைய பிடிச்சதுக்கு என் கைய வெட்டி பிடி வேண்டாம். அதுக்கு என்ன வழி? இப்ப பண்ணி அதான் வழி. என்ன வழி? பைத்தியம் மாதிரி நடிச்சியே அதான் அதான் வழி. பைத்தியம் பிடிச்சிட்டா. பைத்தியம் பிடிச்சிட்டா. அன்னைக்கு பைத்தியம் 3 பேரை க்ளோஸ் பண்ணாம போக மாட்டேன். அத்தா, என்னப்பா? நெல் எடுத்து களத்துல கிடக்குற அதுக்கு அங்கேயே படுத்துக்கிறேன். காலை கஞ்ச காட்டு காமிச்சிரு. சரிப்பா. டேய் துரைசாமி, வாடா வெளியில. டேய் வாடா. வெய் வா. யாராடே? நீ போ பெருசு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. போய் அவனை வெளியில அனுப்பு. வாடா டேய். டேய், அறிவு கட்ட நாயா, மரியாதையா பேசு. இல்ல சுருப்பு பிஞ்சு போகும். என் பொண்டாட்டி முன்னால என்ன கை நீட்டி அடிச்சல, இப்ப மதுரை வரை என் கையில இருக்காண்டா. வாடா வெளியில. வாடா. என்னடா பேசுற? ஆத்தா வாடா. அத்தா, நீங்க எங்க விட்டீங்க? போங்கத்தா. அந்த பையன் குடிச்சு விட்டு வந்து வீடு தெரியாம இங்க வந்து கத்துறான். நீங்க போங்கத்தா. 10 வருஷமா நீ அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிற, அவன் கட்டிக்கிட மாட்டேங்கிறான். ஏன் தெரியுமா? அவன் ஆம்பளை இல்ல, போட்டா போய. அதான் அவனுக்கு பொண்ணு பார்க்காத. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
ஆமா, அவங்க வீட்டுல முக்கியமானவங்க யாராவது வந்திருந்தா கொஞ்சம் பேசணுமே. எல்லாமே நான் தாங்க. சொல்லுங்க ஐயா. நீதானா? எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு. வந்திருக்கிறது ஒரு மோசமான வியாதி. என்ன பண்ணியும் காப்பாற்ற முடியாது. ஐயா ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. அம்மா கிட்ட லட்சக்கணக்கா பணம் இருக்கு. ஏதாவது ஆபரேஷன் பண்ணி அம்மாவை பொழைக்க வச்சிருக்க ஐயா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியலப்பா. அவங்களுக்கு வந்திருக்கிறது லிம்போசர்க்கமாங்கிற ஒரு வகை வியாதி. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு 3 மாசம் தான். நான் எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரையெல்லாம் அவங்க நடமாட்டத்துக்கு தான். உயிரை காப்பாத்த இல்ல. ஐயா இல்லப்பா, வியாதி வைத்தியம் பார்க்குற நிலைமையை தாண்டிடுச்சு. நீ எந்த டாக்டரை பார்த்தாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. ஏன் மாணிக்கம், என் பையனுக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? ஏன் தப்பு கேக்குறீங்க? சீக்கிரமா கல்யாணம் நடந்துரும். ஒரு 3 மாசத்துக்குள்ள நடந்துட்டா அத பாக்குற பாக்கியம் எனக்கு இருக்கும். அதுக்கு மேல என்ன? எந்த காரணத்தை கொண்டு என் மயங்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா சொல்ல மாட்டேன் தாயி, சத்தியமா சொல்ல மாட்டேன். அத்தா, அதுக்குள்ள தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றேன். என்ன சின்னமணி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஐயா, கூட்டு பொரியல் குழம்பு அம்புட்டுக்கும் காயறிஞ்சு வச்சுட்டேன். பாத்திரத்தை விளக்கிட்டு வாசல்ல கோலம் போட்டா கெட்டிக்காரியாச்சே, உனக்கு என்ன சொல்லியா தரணும்? குழந்தைக்கு பேர் வைக்கும் போது மட்டும் உள்ள வந்துடாத. சுவாமி, இந்த வீட்டுல எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்க தான் பேர் வச்சிருக்கீங்க. என் குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா வச்சிருங்க. வச்சுட்டா போச்சு. அதுக்கு தானே நம்பி வந்திருக்கேன். ஆமா, அரிசி எவ்வளவு வச்ச? 2 படி. ஏண்டா, பையன் பிறந்திருக்கான், 2 படி கூட வைக்க கூடாதோ? என்ன சின்னமணி இங்க நின்று இருக்கா? அவளை போச்ச வேண்டித்தானே? அட உடப்பா, அவளா புரிஞ்சுட்டு போனோம். ஏ ராஜா, செல்லக்கண இதை வச்சுக்க. சிங்கக்குட்டி தான் பெத்து வச்சிருக்க. ஏய், அறிவு சிரிக்கி, குழந்தைக்கு பேர் வைக்கிற இடத்துல உனக்கு நீங்க வேலை? அது வந்துங்க, வாசல்ல கோலம் போடுறதுக்கு ஐயா தான் வந்து. வெங்காயத்தை போட்ட போடி. அது இல்லைங்க. என்னது நல்ல நேரத்துல அவசரமா? ஏய், ஊர்ல ஒரு வீடு கூட பாக்கி இல்லாம சட்டி சட்டியா கொட்டிக்கிறல. இத தூக்க கூட உனக்கு தெம்பு இல்லையா? மூஞ்சி முகர கட்டையும் பாரு. அங்க என்ன நின்னுக்கிட்ட? போ வெளிய. போனா இந்த மாதிரி நல்லது நடக்கிற நேரத்துல 4ஆம் பேருக்கு தெரியாம ஓரஞ்சாரமா நிப்பால. இப்படி நடு வீட்டுல வந்து நிக்கிறாளே, இவளை யாரா உள்ள விட்டது? வீதியில இருக்கிற வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சா மூஞ்சி நக்கத்தானே செய்யா. மொட்டை மரமாட்டு வீட்டுல நின்று